ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது கேமோ சாஃப்ட்வேரோ ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை இன்ஸ்டால் பண்ணும்போதோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஎல்எல் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் வரும். நிறையா டிஎல்எல் மிஸ்ஸிங் எரர் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விசி ரன் டைம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறையா நம்ம கேம்ஸு வாலரண்ட்டு, GTA 5, ப்ளூ ஸ்டாக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எரர் வருது. இந்த எரரை எப்படி சால்வ் பண்ண போகிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எரர் ஒன்றும் இல்லை, நம்ம ஓஎஸ் ஃபைல்ஸில் ஒரு ஃபைல் வந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி அது எந்த ஃபோல்டரில் போடணுமோ அந்த ஃபோல்டரில் வந்து நம்ம போட போகிறோம். அவ்வளோதான் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா STS tutorialனு அடிங்க. ஏன்னா இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா VCRUNTIME.dll இருக்குதுல்ல, அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ஓஎஸோடைய ஃபோல்டரில் கொண்டே போட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ SS tutorialனு சர்ச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டுடைய லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட உள்ளே வந்துக்கலாம். VCRUNTIME140.dll இருக்கும், அதை கூட கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக VCRUNTIME டவுன்லோட் பேஜ் வந்து வந்துடும். அதில் கீழே வாங்க. அதில் கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 32 பிட்டுக்கும் விண்டோஸ் 64 பிட்டுக்கும் அது எப்படி போடணும்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க தெளிவாக. இதில் வந்து 32 பிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா 32 பிட்டுன்னு இருக்கா, இதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டால் போதும். இதே நீங்கள் 64 பிட்டு ஓஎஸ்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 64 பிட்டும் டவுன்லோட் பண்ணணும், 32 பிட் ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு ஃபோல்டரில் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஓஎஸ் வந்து 64 இல்லை 32 எப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா டெஸ்க்டாப் பேஜ் வந்துக்கிங்க. டெஸ்க்டாப் பேஜ் வந்ததுக்கப்புறம் திஸ் பிசி இருக்கும். திஸ் பிசி வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும், ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் டைப்னு இருக்கும். சிஸ்டம் டைப் வந்து பார்த்திங்கன்னா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டிருக்கா. உங்கள் பிசி வந்து என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு செக் பண்ணிங்க. செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ப்ரௌசர் வாங்க. ப்ரௌசர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னது 64 பிட்டு, உங்களுக்கு 32 பிட்னா 32 பிட் டவுன்லோட் பண்ணுங்கள். 64 பிட்னா ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணுங்கள். 64 பிட்டுங்கிறதுனால வந்து நான் ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், டவுன்லோடு வந்து ஆகும். இல்லை நீங்கள் கீழேயே கிளிக் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ 64 பிட் டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்து பேக் வாங்க. பேக் வந்துட்டு 32 பிட்டையும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, 32 பிட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரௌசர்லேயே இருக்கும். இல்லைன்னா உங்கள் பிசியில் வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணி டவுன்லோடுங்கிற ஃபோல்டர்ஸ்க்கு வாங்க. ஃபோல்டருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபைலும் இருக்கும். 2 ஃபைலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்கள்கிட்ட WinRAR ஏதாவது ஜிப் ஆர் ரேர் ஃபைல் எக்ஸ்ட்ராக்டர் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நான் WinRAR எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட எக்ஸ்ட்ராக்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, WinRAR டவுன்லோட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 32 பிட்டை எக்ஸ்ட்ராக்ட் கியர் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கியர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு விண்டோஸ் அழுத்தி சி டிஸ்கை ஓப்பன் பண்ணுங்கள். சி டிஸ்கில் விண்டோஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் 32ன்னு இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணி இந்த ஃபோல்டரில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட்டு கொடுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டவுன்லோட் ஃபோல்டர் வாங்க. டவுன்லோட் ஃபோல்டர் வந்ததுக்கப்புறம் இதை டெலிட் பண்ணிடுங்க. இதையும் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 64 பிட்டோடைய இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் கியர் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் கியர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு மறுபடியும் விண்டோஸ் அழுத்தி சி வந்து விண்டோஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா syswow64ன்னு இருக்கும், அதுக்குள்ளே வாங்க. அதுக்குள்ளே வந்து இதை பேஸ்ட் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுங்க. எஸ் கொடுங்க. ஓகே, பேஸ்ட் ஆகிரும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கம்ப்யூட்டரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கங்க. Alt F4 அழுத்தி கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சாஃப்ட்வேரையோ கேமையோ இன்ஸ்டால் பண்ணிங்களா அந்த சாஃப்ட்வேர் கேமை வந்து இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸ், அதாவது இந்த வீடியோவில் சொன்ன வெப்சைட்டுடைய லிங்க்கு, அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபோல்டரில் போய் நம்ம பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்னா அந்த ஃபோல்டர் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை பார்த்து கூட இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடியோவில் பார்க்கும்போது எந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணணும் டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.